திகழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே தெய்வம் இருப்பது இங்கே ஆடை அலைகளை ஆடம் வழங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கல்லும் இங்கொரு கல்லும் ஆலய வழிபாடில்லை கரையில் கரையில் மணலில் மொழியில் இறைவன் உண்டு கரையில் மணலில் மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் இவைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்றும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே எங்கே தெய்வம் இருப்பது இங்கே வாங்க இங்கு இதே மேடையில் நகைச்சுவை மன்னனாக தர்மா என்ற நாமத்துடன் நடித்து கொண்டு இன்று தர்மலிங்கம் என்ற நாமத்துடன் ராஜ அலங்காரத்தில் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருந்தது. இப்போது வேடுவனாக வந்திருக்கும் தர்மலிங்கம் அவர்களுக்கு இந்த விழா கமிட்டியின் சார்பாக இந்த மலர் மாலைக்கையும் பொன்னாடியும் போட்டப்படுகிறது. துணி கொடுத்தால் பிணி நீங்கும், கோடி கொடுத்தால் கோடி நன்மைன்னு சொல்வார்கள். இங்கே நாங்கள்லாம் கிராமத்தில் என்னதான் பெரிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நாங்கள்லாம் கூத்தாடிகள் என்றுதான் பேர் எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு அந்த கூத்தாடி அம்மனா கூத்தாடிச்சி அம்மன் விழாவிலே எங்களெல்லாம் அழைத்து வந்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு தலைமை முன்னிலை வைத்த முக்கியஸ்தர்களுக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களுக்கும் அருமையான முறையிலே 2 எழுத்து நாயகன் தீபா ஒளி அமைப்பாளர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு அருமையான முறையிலே உணவளித்த நமது கிராமத்தார்களுக்கும் இந்த ஆட்டு கிடா கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு நன்றி சொல்லணும். அருமையான கிடா குட்டி, அவ்வளோதான் ஒரு 13 கிலோ 12 கிலோக்குள்ளே இருந்திருக்கணும். ஏன்னா நானும் விவசாயிட்டு புள்ள, இந்த சீசன் இல்லாத போல நான் ஒரு 10 குட்டி ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சுக்கிடுவேன். ஏன்னா உழைப்பு மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை வருகை தந்த சக கலைஞர் சார்பாகவும் அப்பர் சுந்தர் திருஞான சுமந்தர் மாணிக்க வாசகன் சொல்லக்கூடிய பக்க மேலமாக எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற ஆசான்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைத்து எங்களை எல்லாம் அழைத்து வந்த மரியாதைக்குரிய துணை ராஜ நடிகர் என்னுடைய அன்பு மாமா கே ஆலங்குளத்தை சேர்ந்த மணிகண்டன் அண்ணன் சொன்னது மாதிரி அவர் நாடகம் நடிக்கும்போது நாங்கள்லாம் சின்ன பயலுங்க. அப்போ கபடி விளையாடும்போது நான் கீழே விழுந்து அந்த கை எனக்கு கீழே இறங்கிருச்சு. ஒரு ஊரில் நாடகம், அந்த நாடகத்துக்கு போயிட்டு அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு மேடையில் பேசுறதுக்கு என் கூட அந்த போக மாட்டேங்கிறானுங்க. நான் சட்டை போடாமல் போயிருக்கேன். இன்னொருத்தர் சட்டையை கலட்டி, ஒரு பெரிய ஆள் சட்டையை கழட்டி அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு அவருக்கு போய் அன்பளிப்பு கொடுத்தேன். அந்த பாடல் கூட்டத்திலே கோயில் புறா யாரை இன்று தேடுதமான்ற பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் பச்சை மலை பூவு அந்த பாட்டு பாடினார். அப்படிப்பட்ட அன்பு மாமா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, நல்லா வாழக்கூடிய மனிதனை பார்த்தாலே இந்த வருஷம் நம்மட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வேற ஆள், அடுத்த வருஷம் வர ஆள்கிட்ட நாடகம் பேசுகிறாங்க. ஆனால் கிடைக்காத இன்று வரையிலும் நன்றியோடு அவர்கிட்ட நாடகத்தை நீங்கள்தே நடத்தணும் என்று அந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய 2 கரத்தால் உங்கள் பாதங்களுக்கு காணிக்கையாக்கி என்னுடைய கதை பாத்திரத்துக்கு செல்கிறேன். ஏன் அப்படின்னா, பழம்பெரும் கலைஞர்களை பார்த்தவர்கள், நீங்கள் பார்க்காத நடிகரே கிடையாது. அண்ணே வரும்போது சொன்னார், இந்த பக்கம் ஒரு கட்டை விட்டுருக்கோம், அந்த பக்கம் ஒரு கட்டை விட்டுருக்கோம், என்ன மழை பெஞ்சாலும் அடாத மழை பெஞ்சாலும் விடாமல் நாடகத்தை வைத்து பார்க்கக்கூடிய ஊரா தம்பி, ஒன்றும் கவலைப்படாதார் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா, நான் ஒரு 30 வருஷம் 28 வருஷம் பப்பு நான் நடித்தேன். நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த 2 வருஷமாக
ராஜபாட்டாக நடித்து ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு பேர்களை வாங்கி வருகின்றேன். அந்த பேரை வாங்குவதற்கு காரணமாக இருந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் வருகை தந்த கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய கதாபாத்திரத்துக்கு செல்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஏன்னா கூட்டம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நல்ல பார்த்தோம்னா 5000 பேர் நாடகம் பார்க்கறது பெருசு கிடையாது. அதில் ஒரு 5 பேர் இருந்து சொல்லுவாங்கப்பா நல்லா பாடுனாங்க, நல்லா ரசித்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 5 பேர். இந்த 5 பஞ்சபூதங்களே காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த 10-15 பேரும் பெரிய ஆளுகளாக இருக்கீங்க. என்னால் முடிந்த அளவு உங்களிடத்தில் நடித்து நல்ல பேரை பெறுவேன் என்பது நான் அறிந்து இந்த நாடகத்திலே ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் என்னையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலனாக இருந்த நான் வேடனாக வேடமிட்டு நாரதர் தெரிவித்து வனத்துக்கு வந்து விட்டோம். அப்படி வனத்துக்கு வந்தால் கூட முதலில் நாம் வழங்கக்கூடியது தாய், தந்தை, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். என்னுடைய தந்தையை வணங்கிவிட்டாலும் தாயை நாம வணங்க வேண்டும். இந்த உலகத்திலே மதுரை மீனாட்சி, மடப்புறம் காளி, காஞ்சி காமாட்சி சொல்லக்கூடிய நமது கூத்தாடி அம்மனுடைய அருளாலும் மாரியம்மனை வணங்கிவிட்டால் மகத்தான வாழ்வு கிடைக்கும், காளியம்மனை வணங்கிவிட்டால் கைகால் சுகத்தோடு கிடைக்கும் என்பதனாலே எங்க ஊரில் வழங்கக்கூடிய அந்த மாரியம்மனை வழங்க வேண்டும் என்றால் எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வைத்த வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வைத்த வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா. நல்ல பாளையக்கார அம்சம், நாங்க சிகப்பனூர் அம்சம், அந்த பாளையக்கார அம்சம், அங்காளம்மா பெத்த பிள்ளைங்க வேண்டிய வரத்தை தரணும் எங்க ஊரு மாரியம்மா. கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மகிழ்ச்சி வந்து போட்டு ரசிப்போம், பூசி மகிழ்வோம், பொண்ணு தாய் ஒன்னே எண்ணிக்கிட்டு இது பொன்னா வேலையும் பூமி நீ கண்ணால் காக்கிற சாமி, இது பொன்னா வேலையும் பூமி போனம்மா காக்கிற சாமி, இது கண்பாரம்மா என் தாயம்மா உன்னோட கூட காமி, எங்க ஊரு மாரியம்மா தங்கமர காரியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வைத்த வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா, எங்க ஊரு மாரியம்மா. அடடடடா, நன்றி, நல்லா தட்டுங்கண்ணே. ஆமத்த நீங்கள் போட்ட கறி சாப்பாடு காலையில் அது வெளியே போயிடும், நீங்கள் கொடுக்குற காசு செலவழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த கைதட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் சம்பாதிக்கிற சொத்தை. ஏன்னா பணம் படைத்த மனிதன் எதை வேணாலும் ஆசைப்படலாம், வாங்கலாம். ஒரு பணக்காரரு ஆசைப்படுறாரு தங்கத்தட்டில் தான் சாப்பிடணும்னு, அப்போ தங்கத்தட்டு வாங்கி சாப்பிட்ருவாரு. வெள்ளித்தட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா வெள்ளித்தட்டில் வாங்கி சாப்பிட்றலாம். சுந்தரமா சாப்பிட்டு. ஆமாம். ஆனால் ஒரு கலைஞன் ரசிகர் இடத்துல கைதட்டு வாங்குவது பெரும்பாடு. அப்படி கைதட்டி ஆரவாரம் பண்ணி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முகம் பார்க்குற கண்ணாடி யார் அப்படின்னா ரசிகர்கள். ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா 3 இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கு. எது
சரி, நீ அப்பதுல இருந்து நீ என் கூட இந்த இதில் இருக்க. என்ன 3 இப்போ முகம் பார்க்குற கண்ணாடி ரசிகர்கள். முதல்ல வந்து ரசிகர்கள் 1. ரெண்டாவது யார் தெரியுமில? இந்த ஒளிபெருக்கி. அப்படி இருந்துச்சுனாவளையே பாட முடியும். 3வது யாருன்னு தெரியுதா? உங்களை மாதிரி பக்கம் மேல கலைஞர்கள். ஒரு சில பேர் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமா, அதெல்லாம் ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். ஏன்னா கந்த சஷ்டியில் இருந்தால் அகப்பை என்ற அந்த கருப்பையில குழந்தை உண்டாகுமா. அதை பேச்சு வாக்கில் சட்டியில இருந்து அகப்பையில் வரும், சட்டியில இருந்து அகப்பையில் வந்துருது. ஆகையினாலே இந்த இடத்துக்கு வந்து விட்டோம். இந்த இடம் தான் குறிஞ்சி நிலம் என்று சொன்னார்கள். இந்த குறிஞ்சிக்கு மறுபெயர் வேள்வி மலை சாரல் சொன்னார்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி இப்படி சுகம் பெறுவதே எக்காலம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையை பார்க்க போனால் இறைவனுக்கு முதல்ல நாம நன்றி சொல்லணும். இறைவனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, பிறந்தோம், வளர்ந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம் இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்றை சாதிக்கணும். அண்ணன் சொன்னது மாதிரி நான் இறந்து விட்டாலும் என்னுடைய மாணவர்கள் பேர் சொல்லும்னாரு. அதே மாதிரி நாம் அந்த அண்ணன் சொல்றாரு, தம்பி தர்மா ஆண்டு ஒரு பப்புன்னு வந்தாரு, இப்போ தர்மலிங்கம்னு ராஜபாட்டா வந்துட்டார் அப்படின்னு. இது இன்னைக்கு மட்டுமல்ல, என்றாவது ஒரு நாள் அந்த பேர் சொல்லும். இதை ஒரு உதாரணமாக நான் பெருமையாக சொல்லலை. ஏன் அப்படின்னா, கந்தை இருந்துச்சுன்னா அது தொடைக்க உதவும். மனிதனுக்கு அகந்தை இருந்துச்சுன்னு வைங்களேன், எதுக்குமே உதவாது. நான் அகந்தையா சொல்றேன் யாரும் நினைச்சிடக்கூடாது. என்னுடைய தந்தையார் திருப்போணம் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும், அண்ணவர்களுக்கெல்லாம் பொது சேவை தான் செய்வார். என்ன செய்வார்? பொது சேவை. எப்படின்னா, அந்த ரோட்டில் கிடக்க முள் பள்ளம் மேடு பள்ளமெல்லாம் பொது சேவை செஞ்சு சிவகங்கை மாவட்ட அளவில் ஐயா அப்துல் கலாம்கிட்ட 10,000 ரூபா முதல் பரிசு வாங்கினார். எங்கள் அப்பா இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும், பழையனூர் போயிருக்கேன். அந்த ஊரில் ஒரு பெரியவர் என்னை பார்த்து கேட்டார், ஏப்பா தம்பி, உன்னை பார்க்கும்போது ஆள் பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. ஒரு ஐயா அந்த ரோடெல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டே வருவார்ல, அவர் என்ன வேணும்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் ஐயா அவருடைய மகன்தே நான் அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்கள் அப்பா இறந்தா போயிட்டார் ராமங்கையாண்ட. இல்லையா, இறக்கலை. அவருடைய பூத உடல் மட்டும்தான் இறந்து போயிருச்சு. அவர் செய்த நல்ல நன்மைகள்லாம் நான் என் மயங்கிட்ட சொன்னேன், என் மயன் என் பேரங்கிட்ட சொல்கிறேன். இப்போ கூட பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லும் போது உங்கள் தந்தையாரை வந்து நான் ஞாபகப்படுத்துவேன். அப்படி நாம் பேரோடும் புகழோடு இருக்கணும் என்றால் அதுக்கெல்லாம் காரணம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஏன் படைச்சான்னு சொன்னது கேட்டீங்களே, இந்த உலகம் பிறந்தது எனக்காகத்தான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடுவதுகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடுவதுகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் வாழும் அலைகளிலே. காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே. இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கமலம் இரவா தங்கரடம், தாரகி பகித்த மணிமகுடம். தவறும் நிலவான் தன்கரகம், தாரகை பதித்த மணிமகுடம். உயிர்கள் பாடும் கலை கூடவும் கொண்டது நமது அரசாங்கம். உயிர்கள் வாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும். எல்லாம் எனக்குள் அன்னை மனமே என் கோவில், அவனே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவனே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக,
எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்களும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக அற்புதம் அற்புதம் அதி அற்புதம்யா. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்தினுடைய பெருமையும் அழகையும் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் அத்தனை பேருமே விவசாயத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு யாரு? விவசாயி. என்ன காரணம் அப்படின்னா இந்த விவசாயிகள் எல்லோரும் சேற்றிலே காலை வைத்தாத்தான் மற்றவர்கள் அன்னத்தில் முடியும். என்ன படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், ஆன்மீகவாதியா இருக்கலாம், சொற்பொழிவாளராக இருக்கலாம், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ராசாவாக இருந்தாலும் சரி, ஆனால் அவருக்கு பசி என்று வந்துவிட்டால் அந்த பசிக்கு பணத்தையோ படிப்பையோ முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆக முதலில் விவசாயம் செய்ய வேண்டும். நாட்டு மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் விவசாயம் பார்த்தோம்னா அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதை நாம மாதிரி ஆளுகள்லாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏனால் இந்த உலகத்தை படைத்தது இறைவன் என்றால் மக்களை காப்பாற்றுவது விவசாயி தான். அப்படிப்பட்ட விவசாயிகளை நாம் வணங்க வேண்டும் என்றால் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து முன்னேற்ற பாதையிலே மனதை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழே மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழே வணங்கும் குணமுடையோர் விவசாயி என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன பலம் இல்லை நமது தமிழ்நாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் துபாய் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் என்னப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நாரதர் நன்றி உள்ளவர்னு சொன்னேன், அதுலயும் ஒரு பயம் இருந்துச்சுனே. ஏன்னா அவருடைய பிரமண சந்தேகப்பட்ட பிரமனை தலையில கொட்டி சிறையில் அடைச்சு விட்டேன். இப்ப நம்ம எல்லாம்
பழி வாங்குறது சூட்சமா பழி வாங்க. அது நிறைய அப்ப எப்படி தெரியுமில, நடக்குது. உங்களுக்கு எனக்கும் பிடிக்கலைன்னா நேரடியா மோத மாட்டான். தர்மா கூட போனா நம்ம மல்லு கட்டி தூக்கி போட்டு போறியான். இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு வேற ஆள் வச்சு. அதே மாதிரி இந்த நாரதர் காட்டுக்குள்ள நம்மளை போக சொன்னு ஒரு பையன். ஏன்னா அவருடைய தந்தை பிரமனாகப்பட்டவனை சிறையில் அடைச்சு விட்டோமே, அதை பழி வாங்கறதுக்கு தான் இந்த காட்டுக்குள்ள போக சொல்லிட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போதே தெரியுது, இந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய அத்தனையும் அற்புதமான இருக்கிறது. இங்கே சோவென்று ஒலிக்கும் நீரோடி சத்தையும் இந்த ஆஹோன்று என்ற அழகான குயிலினுடைய சத்தமும் மயிலினுடைய சத்தத்தையும் கேட்கின்ற பொழுது மயில் எப்படி இருக்கா? மயில் அழகா இருக்கும். அந்த மயிலினுடைய சத்தத்தை கேட்கும் போது நல்லா இருக்குமா? அந்த குயிலை பாருங்களேன், அது எப்படி இருக்கும்? தப்பா சொல்ற, குயில் கருப்பா அழகா இருக்கும். என்னைக்குமே கருப்புல இருக்க அழகு எதுலயுமே கிடையாது. எதுலயே விழுந்துட்டேன் போ ஏன் தம்பி? இல்ல உன்னைட்டு யூடியூப் போட்டுக்கிட்டு சும்மா இல்லப்ப இப்ப என்னதான் இருக்கட்டுமே, இந்த கருப்பா இருக்க புருவம் பாருங்களேன், அதுல 2 முடி வெள்ளையாச்சுன்னு என்ன நினைப்போம்? அதுக்கு மே கோட்டிங் அடிச்சிருவோம். இது பூரா வெள்ளைக்கட்டை, இது பூரா கருப்பு கட்டை. அப்ப இரவுண்டா பகலு, பகலுனால் இரவு, மேடுண்டா பள்ளம். இப்ப கருப்புன்னா சிகப்பு. இப்ப அந்த சிகப்பா நீங்க இருக்கீங்கல்ல, அந்த மீசைக்குல ஒரு மச்சம் இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அருமையா இருக்குமியா, யோக மச்சம்னு சொல்லுவோம். அதே வெள்ளை விழுந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? வெண்குட்டம்னு சொல்லுவோம். ஆனால் இவளை பார்க்கின்ற பொழுது மயிலை போன்ற அழகும் குயிலை போன்ற சாரீதமும் இவளை பார்க்கின்ற பொழுது ஆடு மயிலை ஆடும் மயிலே ஆட்டமெங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. இந்த பாட்டை பாட சொன்னது எங்கள் மாமா மணிகண்டன். அதைத்தான் சொன்னார். அப்போ ஒரு நாடகத்தை யூடியூப்பில் பார்த்துட்டு என்கிட்ட பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். தச்சையெல்லாம் பேசும்போது சொன்னார், மாப்பிள்ள உண்மையிலேயே ராஜபாட்டு எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கிறா மாப்பிள்ள அப்படின்னாரு. என்ன மாமா அப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய சர்வீஸுக்கு உங்கள் வாயில் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. இல்லை மாப்பிள்ள, நீ பாடுவீன்னு எனக்கு நல்லா தெரியும், பாடுவீன்னு நல்லா தெரியும், இப்படி பாட்டுகள்லாம் பாடி பாருண்டார். ஆடு மயிலே ஆட்டமெங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. ஆடு மயிலே ஆட்டமெங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. வெகு நாள் பிறந்த வேலையோ, வெகுமதி தந்தது குறையும் உண்டோ, வெகு நாள் பிறந்த வேலையோ, வெகு நாள் பிறந்த குறைகள் உண்டோ, சகசமாய் பழகும் குணமதியே, சகசமாய் பழகும் குணமதியே, தகுமோ விலகி நீ செல்வது. ஆடு மயிலே ஆட்டமெங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, பெண்ணே உனது சிரிப்பு எங்கே. என்ன பிள்ளை நான் செய்தேனடி, எதற்கு என் மேல் கோபமடி, என்ன பிள்ளை நான் செய்தேனடி, எதற்கு என் மேல் கோபமடி, உன்னே உனது பொழிவு எங்கே, உன்னே உனது பொழிவு எங்கே, உன்னே உனது அழகு எங்கே. ஆடு மயிலே ஆட்டம் எங்கே, சுக்கிலே பேச்சு எங்கே, என்னே உனது சிரிப்பு எங்கே. தண்ணீரை தண்ணீர் பகத்திடும்
உன்னை நாளை மாத்துகிறேன். ஆடுமயிலே ஆட்டம் எங்கே, பாடும் குயிலே பாட்டு எங்கே, பேசும் கிளியே பேச்சு எங்கே, என்னே உணவு சிரிப்பு எங்கே, என்னே உணவு சிரிப்பு எங்கே, என்னே உணவு சிரிப்பு எங்கே. நாம் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இங்கேதான் வள்ளிப்பிள்ளை காவல் செய்வதாக நாரதர் மகரிஷி தெரிவித்தார். ஆகையினாலே ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்திலே கண்ணா இருக்க வேண்டும். இங்கே ஏதாவது சத்தம் கேட்கிறா என்று பார்ப்போம். என்ன சத்தம்? உண்மையை சொல்லணும்னா சரீரம் இல்லாம சாரீதம் இல்ல. ஏன்னா அங்கம் இல்லாத அவைக்கு போக கூடாது, சங்கம் இல்லாதவன் சங்கத்தை பக்கமா அவைக்கு போக கூடாது. ஆகையினாலே இந்த பொம்பளை பிள்ளையை பார்க்கின்ற பொழுது இவளுடைய கையழகும் காலழகும் இவளுடைய புருவத்தின் அழகும் முத்து போன்ற பல்லழகும் தொடையழகும் இடையழகும் இந்த பெண்ணை பார்த்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் இருக்கு. ஆகையினாலே இந்த பெண்ணை வர்ணிக்க வேண்டும் என்றால் இவளை பார்க்கின்ற பொழுது நான் பூமாலையாக நான் தர வேண்டும் என்றால் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் பார்த்தேன் என்றது, உந்தன் வீடு தேடி வந்தது, இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் பார்த்தேன் என்றது. இவளை பார்க்கின்ற பொழுது ஏப்பா நீங்க எல்லாம் காதல் பண்ணிருக்கீங்களா? அந்த கர்மம் எங்களுக்கு வரவே இல்லை. எப்பா எப்பா நகைச்சுவை நாயகனா போட்டு நீ காதல் பண்ண பூவந்தியில நான் பார்த்தில்ல. இப்ப ராதாவோட போட்டு பொம்பளை தேடி வந்திருக்க. ஏன்னா அதுக்கு பேர் என்ன?
பூவு ஏந்தி கொண்டு வந்ததுனாலதான் அதுக்கு பேரு பூவை ஏந்திய பூவந்தின்னு மாத்தி விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப திருப்புவனம் மலையமினால் கோயில் இருக்குல்ல, அதுல திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது அந்த பூவந்தியிலிருந்து பூ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு பூவு ஏந்தி. அது இப்ப பூவந்தின்னு மாறி போச்சு. ஆனா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு என்ன தெரியுமா? கையழகு காலழகா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன அழகு சொல்லுங்க பாப்போம். என்ன அழகு? கூந்தல் தான் அழகு. அழகு இல்லப்பா, நீங்க தவறாக சொல்றீங்க. எல்லாரும் பார்க்கக்கூடியது கூந்தலை மட்டும்தான். அப்ப நான் நல்லா பேசி போடுவேன். இப்ப எந்த பொம்பளைக்கு கூந்தல் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அதைத்தான் சொல்ல வர்றேன். ஏன்னா அன்னைக்கு இருந்த பெண்கள் அப்படி அள்ளி கொண்டு முடித்து அரை காசுல பொட்டு வைத்து வெள்ளியில சலங்கை போட்டு அப்படி வீதியில நடந்து வந்தா சொல்லுவாங்க, ஆத்தாடி இன்னார் வீட்டு பிள்ளை. அதுக்குத்தான் சொன்னார்கள், நல்லவர் பிள்ளை நடக்கும் போது தெரியும், உள்ளவர் பிள்ளை உடுத்தும் போது தெரியும். தாய குளத்தாங்கரையில பார்த்துட்டோம்னா அந்த பிள்ளைய பார்க்க வேணாம்னு அன்னைக்கு வந்து வீட்டுக்கு திரும்பி போயிருவாங்களாம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, பூரா எதிர் மதமாத்தே இருக்கு. ஆனால் இவளை பார்க்கின்ற பொழுது இவளுடைய அழகை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அள்ளி கொண்டை முடித்து அரக்காசு பட்டு வைத்து வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே, விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டி வண்ண சிட்டி படகு துறையை விட்டு பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி, பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி. அள்ளிக்கொடி போலே தேனாத்தங்கரை மேலே, அள்ளிக்கொடி போலே தேனாத்தங்கரை மேலே, மெல்ல மெல்ல நடை அழகி வெள்ளிச்சிலை போலே, அவ மெல்ல மெல்ல நடை அழகி வெள்ளிச்சிலை போலே. பத்து வண்ண சிட்டு 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 படக துறையை விட்டு 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 பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி, பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி. ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம், ஆளை பார்த்த வேகம் அழகை பார்த்த மோகம், அவன் ஆளை பார்த்த வேகம் அவன் அழகை பார்த்த மோகம். காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம், அவள் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம். பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி, பாப்பதுக்கும் யாரையடி அண்ணனடை போட்டி. பொன்னா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரே, பொன்னா பிறந்தா ஒரு புருஷனுக்கு நேரே, ஒன்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாள், அவ ஒன்னாகத்தான் வேணும் அவ வாழ்வில் ஒரு நாளே. பட்டு வண்ண சுட்டி நீதில நின்று ஆலோலம் பாடுறாயே வள்ளி பொண்ணு இன்று, ஆலோலம் பாடுறாளே வள்ளி பொண்ணு இன்று, ஏ வள்ளி பொண்ணு இன்று, ஏ வள்ளி பொண்ணு இன்று, ஏ வள்ளி பொண்ணு என்று. சிவபூசியில கரடி நுழைஞ்சது மாதிரி கரடி காரிய வேகத்துல என்ன வேகம் வருது? என்ன என்ன யார் யாரிங்க? நீங்க யாரியா? இந்த தள்ளுற வேலை அரட்டுற வேலையெல்லாம் வெயிட்டியாவது வச்சுக்கிறேன். இந்த உருட்டுற வேலை பிரட்டுற வேற வேண்டியா வச்சுக்கிறேன். அண்ணே முருகண்ணே, திண்டுக்கல் ராஜாவே ஒரே தூக்கி தள்ளிட்டு போனவேன் நானு. என்ன திண்டுக்கல் ராஜாவே? நான் வந்து குண்டுக்கல் ரோட்ல உருட்டி விட்டு போனவேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, என்னைக்குமே இந்த சத்தம் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சிருக்க கூடாது. என்னைக்குமே இந்த சவுடால் அடிக்கல ஏன்ட்ட வச்சுக்க கூடாது. சத்தமும் இல்லாம சதையும் இல்லாம வந்து நிப்பான் பாரு, அவங்கிட்ட வச்சுக்கோ. ஆட்ட வாட்டம்லாம் ஒண்ணுமில்ல வந்து அவன்கிட்ட வச்சுக்கிறேன்.
எதுக்கு உள்ள இருந்து வந்தேன்? என்ன காரணம்? நீங்க என்ன போதும் என்ன இருக்க வந்தீங்க? நானும் ஒரு மானை தேடி வந்தேன். மானை தேடி வந்தீங்களாக்க? மானை பிடிக்கவில்ல, துரத்தி வந்தனியா? துரத்தி வந்தியா? உங்க பேர் நாம என்ன? என்னுடைய பேர் குமரன், உலகம் சுற்றும் வாலிபன். உலகம் சுற்று. நீங்க யாராரு? பார்த்தாலே தெரியுதுல. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, இருந்த இடத்துலயே சொல்லி ஆக்குறவரு. இப்ப ஒரு விஷயம் கேட்கிறேன், விநாயகருக்கு ஏன் கல்யாணம் ஆகல? யார் சொன்னது? ஒரு விஷயம் தெரியுமா? குளத்தாங்கரையிலே உட்கார்ந்துருக்காருல, அவங்க ஆத்தா மாதிரி பொண்ணு கேட்டாரு. இல்ல, அவரு கரை ஏறிட்டாரு. கரை ஏறினதுனால அவர் கல்யாணம் வேணாம்னு போயிட்டாரு. இப்படியே சொல்லி நம்மால் பூரா கல்யாணம் பண்ணிட்டு கரை ஏற மாட்டாம தெரிஞ்சு அலையிறான். இப்படியே சொல்லிட்டுறாங்க. விநாயகர் கல்யாணம் ஆளு 2 கொண்டாட்டி இருக்காரு. அந்த ஆளு அப்பனை மாதிரி 2 கொண்டாட்டி. உங்க அப்பா அவர் என்னங்க? என்ன யாருன்னு தெரியலையா? தெரியுமுங்க. அப்பல உங்க அப்பா ஒரு களவாணி. உங்க அப்பா ஒரு களவாணி. நீங்க அதுக்கு வந்திருக்கீங்க. நீங்க எங்க அம்மா நைட்ட தெரியுதுல. நான் வேற ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லிடுவா. நீங்க தங்கச்சித்தை தேடி வந்திருக்கீங்க. ஏன்னா உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும். அது போகட்டும், நீங்க வரட்டுங்க. இப்ப நான் போகிறேன். உங்க தங்கச்சி ஐயா சாமி, அரர சாமி, ஐயா சாமி, அவதி சாமி, ஐயா 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 சாமி, அவதி சாமி, நரி பப்பிருக்கு வாங்கலையோ. ஐயா சாமி சாமி, அரே சாமி சாமி. மானை தேடி வந்திருக்கிறார். மான் இல்லை என்று நான் எடுத்து கூற மான் துருத்தி வந்திருக்கார். நம்ம இனத்தவர் சாதிப்பற்ற சன்னியாசி இருக்காங்க. வரவேற்பது குல பம்பு. நீங்களா வரவேற்பு கொடுத்துட்டீங்களா? தள்ளிக்கங்க, நான் வரவேற்பு கொடுக்கிறேன். வாருங்கள். தாங்கள் யார்? எங்க வந்தீர்? என்ன உபயோகமாக வந்தீர்கள்? தெளிவாக கூறுங்கள், பார்க்கலாம். போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவரை எங்களை கண்டியளித்த புல்லூரை சேர்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு அருமை அண்ணன் உடம்புராஜ் சகோதரர் நமது ஆலங்குளத்தைச் சேர்ந்த ஏஏ மணிகண்டன் துணைராஜன் அவளது கலெக்டிவ் சார்பாகவும் எங்களது குடும்பத்தை சார்பாகவும் சிறந்தார்ந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு உங்களிலிருந்து பிரியா விடைபெற்று செல்லும் திருவாரூரை சேர்ந்த பிரபுராஜா சுந்தரி நன்றி இந்த வணக்கம். எங்களை எல்லாம் தமிழகம் எங்கும் வேல்டெங்கும் வெளிநாடுகள் எங்கும் எங்களை எல்லாம் சொல்லமாக்கி எங்களை எல்லாம் படமாக்கி அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் அருமையண்ணன் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜிம்பாரே ஜிம்பாரே ஜிம்பா ஜிம்பா ஓடி முன்னாரே ஜிம்பாரே ஜிம்பா ஜிம்பா கரரரா கரரரா